போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த இன்வென்ட்ரி செக்லிஸ்ட்டுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் பர்சனலாக மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி பேஜ் 2 ஆஃப் ஷேரிங் மை ஹோம் மேனேஜ்மெண்ட் பைண்டர். இன்றைக்கி வந்து நம்ம மெடிக்கல் ரெக்கார்ட் மெடிக்கல் ஸ்டாக் செக்லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட பேசிக் ஃபஸ்ட் எய்ட் மெடிசன்ஸ் நான் என்ன ஸ்டாக் வச்சிருக்கேங்கிறது எல்லாமே உங்ககிட்ட வந்து ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ப்ராப்பரான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுதான் வந்து நம்மளோட மெயின் ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேசல் ட்ராப்ஸ் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் நேசல் ட்ராப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் பிஃபிலாக் ப்ரோபயோட்டிக் சாஷே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருப்பேன். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்எஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பெரியவங்க சின்னவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓஆர்எஸ் அண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா பேண்டேஜு, காஸு, காட்டன் அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஆன்டிசெப்டிக் க்ரீம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து காலி ஆயிடுச்சு. அண்ட் காஃப் சில்ஸ் பெரியவங்க இருந்தால் காஃப் சில்ஸ். இப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான சென்சிட்டிவான டாபிக் வந்திருக்கும். பேராசிட்டமல் அந்த மாதிரி சிரப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மார்க்கர் பெர்மனன்ட் மார்க்கர் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மார்க்கரில் நீங்கள் வந்து டேட் எழுதலாம். ஸோ எப்போவுமே வந்து மெடிசன்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா 1 மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணணும், இல்லைனா டிஸ்கார்ட் பண்ணிடணும். இப்போ நான் வந்து மார்ச்சில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா ஸோ இப்போ வந்து மே, ஸோ எனக்கு வந்து அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா புது பாட்டில் ஸ்டாக் பண்ணிட்டு அதை வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணிட போகிறேன். ஸோ ரெகுலராக நீங்கள் பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு இந்த மெடிசன்ஸை ட்ராக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பைரி ஆன மெடிசன்ஸோ இல்லை திறந்து 1 மந்த்க்கு அப்புறம் மெடிசன்ஸ் குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அண்ட் எப்போவுமே வந்து மெடிசனோடு வந்திருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து மெடிசன்ஸ் மெஷர் பண்ணி கொடுத்தா தான் அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான பாக்ஸில் நீங்கள் வந்து எல்லா மெடிசன்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது அவசரமாக தான் நீட் இருக்கும் போது நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்டெரைல் பாக்ஸாக பார்த்து போட்டுக்கோங்க. பாக்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் தனியாக ட்ராயர் மெயின்டைன் பண்ணி அதில் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது. இது எல்லாமே எக்ஸ்பயர்ட் மெடிசன்ஸ் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெர்மனன்ட் மார்க்கரில் எழுதி வச்சதுனால தான் இதெல்லாமே எக்ஸ்பயர் ஆயிருக்கு. 1 மந்த் அதாவது ஓப்பன் பண்ணி 1 மந்த் மேலே ஆயிருக்குங்கிறதே எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு ஏதாவது சிக்னஸ் ஏதாவது வந்துச்சுன்னா டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸில் இதே மாதிரி டேட் எழுதி வச்சு ப்ராப்பராக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அண்ட் எவ்ரி 2 to 3 months ஒன்ஸ் வந்து நான் அந்த கிளியரன்ஸ் வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன், மெடிசன் கிளியரன்ஸ். ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோமா, இப்போது இது எல்லாத்தையும் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணணும் இல்லையா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் சைடு உங்களோட ஷேர் பண்ணுறேன் மெடிக்கல் ரெக்கார்ட் லிஸ்ட். ஸோ குழந்தைங்களோட வெயிட்டு எனக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே யூஸ் பண்ணுற பேராசிட்டமல், வாமிட்டிங் சிரப் அண்ட் ப்ரோபயோட்டிக் சிரப், அதுக்கப்புறமா வந்து டயரியா, இது எல்லாத்தையுமே வந்து நான் வெயிட்டோட மெஷர் பண்ணி எழுதி வச்சுருப்பேன். பட் வீடியோவில் காட்டுங்கிறதுனால அது ப்ராப்பராக மென்ஷன் பண்ணல. உங்கள் டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்த மாதிரி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெடிசன்ஸ் இங்கே வந்து எழுதி வச்சுக்கோங்க, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஸ்டாக் லிஸ்ட். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக் வச்சுக்க வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கும். பேண்டேஜ், காட்டன், ஆன்டிசெப்டிக் க்ரீம் இல்லைனா ஜெல், நேசல் ட்ராப்ஸு, ஓஆர்எஸ், காஃப் சில்ஸ் அடல்ட்டுக்கு, அண்ட் ஸ்டெரைல் காஸ், நேசல் ஆஸ்பிரேட்டர், சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தால் நேசல் ஆஸ்பிரேட்டர்ஸ். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் வந்து ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ 2 to 3 months ஒன்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா சிக்னஸ் டைமில் கூட உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்க முடியும், எந்த விதமான கவலையும் இல்லாமல். அண்ட் ஹோம் மேனேஜ்மெண்ட் பைண்டர்லேருந்து பேஜ் 3 ஆஃப் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதில் என்ன இருக்குங்கிறத இப்போ ஜஸ்ட் ஓவராலாக அவுட்லுக் மாதிரி சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் தான். லைக் இந்த ஆக்சிமீட்டர், தெர்மோமீட்டர் அந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் அதில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.